வைகோவுடைய மகன் துரை வைகோ சோஷியல் மீடியாவில் வந்து அவருடைய நைனாவுடைய நடைப்பயணத்தை வந்து வன்மத்தை கக்கிட்டாங்களாம் ஜனங்கள்லாம். அதுக்கு கேடுகட்ட ஜென்மங்களான்றாரு. உனக்கு சகிப்புத்தன்மை இருக்கா? நீ வந்து அடுத்தவங்களை பேசுற. அதாவது அந்த நடைப்பயணம் வந்து எதற்கு தொடங்கப்பட்டது? மதுவுக்கும் போதைப் பொருளுக்கும் எதிராக உங்கள் நைனா வந்து நடைப்பயணத்தை தொடங்குறாரு. முடிக்கும் போது என்ன சொல்கிறாரு? சமத்துவ நடைப்பயணம் தான். அதனால் ஜனங்க கிண்டல் பண்ணி போடுறாங்க. இப்போ முதல்ல வந்து நீ வந்து 82 வயது உன்னுடைய தந்தை வந்து நடைப்பயணத்துக்கு அனுமதிச்சதே தப்பு. இதில் வேற சொல்கிறாரு அவருக்கு ஹார்ட்டில் வந்து பிரச்சனை இருந்துச்சு, கடுமையான வலி இருந்தது, மூச்சு வாங்கிச்சு, ஒரு இடத்துல வந்து அவரை நாற்காலில் உட்கார வச்சு தான் வேறு இளைப்பாரி அதுக்கப்புறம் தான் அவர் இந்த பயணத்தை தொடர்ந்து முடித்தாருன்றார். எதுக்கு? நீ நடக்க வேண்டியது தானே. உன்னுடைய தந்தையின் பின்னால் நீ ஒளிந்து கொண்டு நீ சோஷியல் மீடியாவில் பேசுகிறவங்கள கேடுகட்ட ஜென்மங்களான்னு பேசுகிற. நீ பேசுறது கரெக்டாக கேட்குறேன். இந்த மதிமுகன்ற கட்சி எதுக்காக தொடங்கப்பட்டது? திமுகவில் வாரிசு அரசியல் இருக்குது, அதுக்கு எதிராக தானே இன்னைக்கு கட்சி உங்கள் நைனா தொடங்கினாரு. இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த வாரிசு அரசியலுடைய தலைவருடைய மகன் காலடியில் 2 சீட்டுக்கோசரம் காத்து கிடக்குறீங்க. இந்த மதிமுகன்ற கட்சிக்காக பல பேர் பல தியாகங்கள் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து தன்னுடைய மகனின் சுயநலத்திற்காக மல்லை சத்யன்றவர் வெளியில் அமைச்சிருக்கீங்க. இதில் வந்து நீங்கள் பேசுகிறீங்க பொது ஜனங்களை பார்த்து. ஒரு கட்சினா ஒரு கொள்கை இருக்கணும், ஒரு கோட்பாடு இருக்கணும். அதை நீங்கள் மாறி மாறி பண்ணும்போது மக்கள் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க தான். நீங்கள் வந்து சகிப்புத்தன்மையோடு இருக்கணும். முதல்ல உங்கள் நைனா வந்து நீங்கள் நடைப்பயணத்துக்கு அனுப்பிச்சது தப்பு. இதில் வேற சொல்கிறாரு, சில காலகட்டத்தில் தேர்தல் நேரங்களை வந்து சமயத்துக்கு தக்கன மாதிரி இவங்க மாறிக்கிறாங்களாம். அதான் இந்த திமுகவில் வந்து 2 சீட்டுக்கோசரம் மாறி இருக்காங்க. இதில் வேற பேட்டி கொடுக்கும்போது ரொம்ப கொடுமைங்க. தன்னுடைய தந்தையின் இறுதி நடைப்பயணம்ட்டார். பாவம், வார்த்தை தவறி சொல்லிட்டாரு. இருந்தாலும் தப்பு தானே. உணர்ச்சி வசப்பட்டு எதுக்கு இப்படி பேசுறீங்க? கடவுளை வேண்டுற அந்த மனுஷன் இதே மாதிரி நிறைய நடைப்பயணம் போகணுன்ட்டு. நன்றி.